1987 சங்கீத் ஸ்ரீனிவாச ராவ் இயக்குன படம் தான் புஷ்பகா விமானா. இந்த படத்தை 2 வாரத்தில் எழுதி இந்த படத்துல டைலாக்கே கிடையாது. ஸோ கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்துட்டு டைலாக் இல்லாம ஒரு படம் பண்ணா அது சூப்பரா எலிவேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா ஹைலைட்டே இந்த படத்தோட கதையே அப்படி இருக்கும். ஒரு அன்எம்ப்ளாயான ஒரு ஆளு, அவர்கிட்ட ஒரு பணக்காரர் வந்து மாட்டிக்கிறாரு. அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசன் போறாரு. இதனால என்னென்ன பிரச்சனையை அவர் சந்திக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல டைலாக் கிடையாது, வெறும் ஆக்ஷன்லேயே இந்த படம் போகும். அதுவும் இல்லாம இந்த படம் நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்டெம்ப்ட் எடுத்ததுக்கு கமல்ஹாசனுக்கு ரொம்ப பெரிய ஒரு தைரியம் வேணும். ஸோ இந்த படத்தை நிறைய லாங்குவேஜில் அவங்களே வந்து டைட்டில் மட்டும் மாற்றி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழில் வந்து பேசும் படம் அப்படின்ற டைட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கூட இந்த மாதிரி படம் பண்ணணும் ஒரு ஆசை, பட் என்னோட ஸ்கேலில் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண படத்தில் இதுவும் ஒன்று. இதில்